வணக்கம். இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சிறு குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிப்பில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது நட்சத்திரமாக வருது. இவங்களோட குடும்பம், தொழில், திசை பலன், செய்ய வேண்டிய காரியங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள், கூற வேண்டிய மந்திரம், பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தான நட்சத்திரம், கூடுதல் தகவல்கள், பரணி நட்சத்திர தோஷங்களை போக்கும் பரிகாரங்கள், இதை பற்றி பார்க்கலாம். அதிபதி பரணி நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். பரணி என்பது ஒரு பெண் நட்சத்திரம். இது பெண் நட்சத்திரம் உடலில் உள்ள தலை, மூளை மற்றும் கண் பகுதியை ஆளுமை செய்யுது. இந்த பதிவில் பரணி நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் மற்றும் பொது பலன்கள் பற்றி பார்க்கலாம். குண அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால பார்ப்பவர்களை கவரக்கூடிய உடலமைப்பு, பேச்சாற்றலும் உங்களுக்கு இருக்கும். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் தான தர்மங்களுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு பிடித்த விஷயமாகவும் இருக்கும். அழகான ஆடை அணிகலன்கள் அணிந்து கொள்வது, மற்றவர்களோட பார்வை எப்போதும் தங்கள் மீது இருக்கும் வகையில் நடந்து கொள்வது போன்றவற்றை இவர்கள் அதிகம் விரும்புகிறாங்க. இவங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் விருப்பம் அதிகமாக இருக்கும். இசை, பாட்டு, நடனம் அதிக ஈடுபாடு இருக்கும். எதையாவது சிந்தித்து செயல்படும் திறன் கொண்டவர்கள் என்பதால் ஆடுகின்ற மாட்டை ஆடியும் பாடுகின்ற மாட்டை பாடியும் கறக்கும் இயல்புடையவர்கள். பிறர் அதிக கோபத்துடன் பேசினால் அந்த இடத்துல அடங்கி போனாலும் சரியான சமயம் பார்த்தீங்கன்னா காலை வாரி விட்டுருவாங்க. சாதுவாக இருந்தாலும் சாமர்த்திய சரியாக இருப்பாங்க. புத்தக புழுவாக இல்லாமல் சிந்தித்து செயல்படும் ஆற்றம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தரணியை ஆழ்வாங்க என்ற சொல்லியிருக்கேற்ப அரசர்களை போன்ற சுகமான வாழ்க்கை தான் இவங்களுக்கு கிடைக்கும். காதல் என்ற வார்த்தை இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. எதையாவது அல்லது யாரையாவது எப்போதும் காதலித்து கொண்டே தான் இருப்பாங்க. மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தையர்கள் கண்களை இமை காப்பது போல காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போன்ற உணவு சார்ந்த விஷயத்திலும் எதையும் ரசித்து ருசித்து உண்பது மட்டுமல்லாமல் சமைத்தவரை பாராட்டும் குணமும் இவர்களுக்கு உண்டு. இதனால் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி குடிக்கொண்டே இருக்கும். இவர்களுக்கு சுகவாழ்வு, சொகுசு வாழ்விற்கு பஞ்சமே இருக்காது. தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் தம்மை பின்பற்றும் வகையில் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. பெரிய பதவிகளை வகிக்கும் தன்மை பெற்றிருந்தாலும் தனக்கு கீழே பணிபுரிகள் அடிமைப்படுத்தாமல் வல்லமை பெற்றவர்கள். அடிமைப்படுத்த மாட்டாங்க. அடுத்து சலுகைகளையும் மாறி வழங்குவாங்க. தோல்வியால் சரிந்து போன நிறுவனங்களை கூட தங்கள் சுய முயற்சியால் முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். பல், வணிகவியல், காது, கண் ஆகிய துறையிலும் ஃபைனான்ஸ், வணிக மேலாண்மை போன்ற துறைகளில் ஈடுபாடு இருக்கும். மனதிற்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை புரிந்து கொண்டு வேலைன்னு விட்டால் புது தெம்புடன் செயல்படும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. திசை பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை முதல் திசையாக வரும். இவர்கள் பிறக்கும் போதே சுக்கிர திசை என்பதால் இளமை கால வாழ்வில் சுக வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது. என்றாலும் சுக்கிரன் பலம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைந்திருந்தாலோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்தாலோ மேலும் பல நற்பலன்கள் அடைய முடியும். கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர் படிப்பு வராமல் இருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரக நிலைகள் காரணமாக இருந்திருக்கும். அடுத்து இரண்டாம் திசையாக வரும் சூரிய திசை காலங்களில் சுமாரான பலன்கள் கிடைக்கும். எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேறுவார்கள். சுக்கிரன் 3ஆம் திசையில் இருப்பதால் சில குழப்பங்கள் மற்றும் நீர் சம்பந்தமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். சற்று சிரமப்பட்டு முன்னேற வேண்டியிருக்கும். செவ்வாய் திசை பூமி வாங்கும் யோகம், மனைவி வகையில் நன்மை தரும். 5வது திசையாக வரும் ராகு திசை மொத்தம் 18 வருஷம் நடைபெறும். ராகு திசையில் ராகு சுவர் வீட்டில் சுவர் பார்வையுடன் வலுவாக அமைந்திருந்தால் வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களையும் சமூகத்தில் நல்ல பதவி உயர்களையும் பெறலாம். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். 6வது திசையாக வரும் குரு திசை மாரக திசை. இதனால் குரு பகவான் வரும் காலங்களில் மேலும் முன்னேற்றத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. குரு பலம் பெற்று அமைந்துவிட்டால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான பல தெய்வ காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தான தர்மங்கள் செய்ய அமைப்பெல்லாம் கொடுக்கும். அடுத்து மேற்கூறப்பட்ட திசை காலங்களில் அது அதிபடி பலம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை பெற முடியும். இல்லையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் இரவு சுமார் 10 மணிக்கு வானத்தின் உச்சியில் 3 நட்சத்திரங்களும் சேர்ந்து முக்கோண வடிவில் தோற்றமளிக்கும். நெல்லி மரம் பரணி நட்சத்திரத்தின் சொந்த விருச்சகமாகும். நெல்லி மரத்தை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். அடுத்து செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பரணி நட்சத்திரத்தில் சங்கீதம், ஓவியம், நடனம், செங்கல் சூளை கொளுத்துதல்,
நடனமாடுதல், தீர்த்த யாத்திரைகள் நடத்துதல், மூலிகைகள் பயிரிடுதல், ரோஜா உள்ளிட்ட மூலிகைகள் நடுதல் ஆகியவற்றுக்கு ஏற்றது. அடுத்து வழிபாடு ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருத்துறைப்பூண்டி வழியிடத்தில் கச்சனத்திற்கு கிழக்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநெல்லிக்கா என்ற ஸ்தலத்தில் உள்ள நெல்லி மரங்களை வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாளையாறை வடதலையில் உள்ள சோமநாதரையும் சோமலாம்பிகையையும் வழிபடலாம். அடுத்து திரு ஆவினக்குடியில் உள்ள நெல்லி மரத்தையும் வழிபடலாம். அடுத்து சென்னைக்கு அருகில் உள்ள திருப்பூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு சுயம்பு முருகப்பெருமானையும் வழிபடுவதும் நல்லது. கூற வேண்டிய மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓம் கார்த்தியாயன்ய வித்மகே சன்யகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை கூறி வரணும். ஓம் கார்த்தியாயன்ய வித்மகே சன்யகுமரது தீமகி தல்லோ துர்க்கி பிரச்சோதயாத். பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா பரணி, பூசம், பூராடம், அனுஷம், பூரம், உத்திராடதி போன்ற நட்சத்திரங்கள் ரச்சு பொருத்தம் வராது என்பதால் இந்த நட்சத்திரங்களை திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கூடுதல் தகவல்கள். பரணி நட்சத்திரத்தோட அதிதேவதை துர்க்கையம்மன், பரிகார தெய்வம் துர்க்கையம்மன். பரணி நட்சத்திரக்காரர்கள் அணிய வேண்டிய நவரத்னம் வைரம். பரணி நட்சத்திரக்கூடிய மரம் விருட்சம், நெல்லி மரம். கணம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தோட நட்சத்திர கணம் பார்த்தீங்கன்னா மனுஷ கணம் தான். பரணி நட்சத்திரத்தோட மிருகம் ஆண் யானை. பரணி நட்சத்திரத்தின் பட்சி பார்த்தீங்கன்னா காக்கை. பரணி நட்சத்திரத்தோட கோத்திரம் விஸ்வாமித்திரர். அடுத்து பரணி நட்சத்திர தோஷங்களை போக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நன்மை பயக்கும். அதாவது லக்ஷ்மி நாராயணனை வழிபடுவதன் மூலமும் அமைதி பெறலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பால், தயிர், வெள்ளை, சந்தனம், வைரம் போன்றவற்றை ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பரணி நட்சத்திர நாளில் தானம் செய்தால் நன்மை உண்டாகும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தோட நீங்கள் பரணி நட்சத்திரத்தின் மணமகனாகவோ அல்லது மணமகளாகவோ இருந்தால் உங்கள் தேடலை தொடங்க சரியான நேரமாக இருக்கும். இந்த காலத்தில் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.